எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டெக்னிக் ஒன்று சொல்ல போகிறேங்க. அதாவது சில பேர் சில மாத்திரைகளை சாப்பிடுவாங்க, அந்த மாத்திரைகள் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. இந்த வரிசையில் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மாத்திரைக்கு அடிமைத்தனம் அப்படிங்கிறது தூக்க மாத்திரைகளுக்கு. தூக்க மாத்திரை சாப்பிட்டு பழகினவங்க, அதாவது 2 மாதங்களுக்கு மேலே தொடர்ந்து தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தூக்க மாத்திரை சாப்பிடாம அவங்களுக்கு தூக்கமே வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கான டெக்னிக் தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது. அதாவது தூக்க மாத்திரைன்னு இல்லை, பல விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த டெக்னிக் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இப்போ ஒரு மணி இருக்குது. இந்த மணி, இன்னொரு பக்கம் ஒரு டாக், நாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மணி, இந்த நாய் வச்சு ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு ஆராய்ச்சி நடந்தது. இதில் நிறைய பேர் ஸ்கூல் லைஃப்லேயே இந்த ஆராய்ச்சியை படிச்சிருப்பீங்க. அது வேற ஒன்றும் கிடையாது, பாவ்லோஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான். பாவ்லோ ஒரு தற்செயலாக இதை கண்டுபிடிச்சார். ஆக்சுவலாக பாவ்லோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, நாய்களில் ஜீரண மண்டலம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஆராய்ச்சி தான் அவர் ஒரிஜினலாக பண்ணிட்டு இருந்த ஆராய்ச்சி. ஆனால் இந்த ஆராய்ச்சியில் ஒரு விஷயத்தை பார்த்தாரு. முதல்ல அந்த நாய்கிட்ட உணவை கொண்டு போகும்போது அந்த உணவு பார்த்த உடனே நாய்க்கு எச்சில் சுரப்பு ஏற்படுறத பார்த்தாரு. அந்த ஆராய்ச்சியில போக போக உணவு பக்கத்துல வரலைன்னா கூட நாயோட வாயில எச்சில் ஊறத பார்த்தார். அதை வச்சுதான் அவருக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதை வச்சுதான் இந்த ஆராய்ச்சி நடத்தினாரு. அதாவது என்ன பண்ணினாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நாய்க்கு உணவை கொடுக்கிறார். உணவை பார்த்த உடனே அந்த நாயோட வாயில எச்சில் சுரப்பு நிகழுது. இப்ப இது சாதாரண விஷயம். இதை லைட்டாக மாடிஃபை பண்ணுறாரு. அதாவது என்ன பண்ணுறாரு, உணவு கொடுக்கறதுக்கு ஒரு 10 நிமிடம் முன்னாடி பெல்லை 3 வாட்டி அடிக்கிறாரு. 10 நிமிஷம் கழித்து அந்த உணவை கொடுக்குறார். இந்த டாகு சாப்பிடுது, நல்லா சலைவேஷன், அதோட வாயில எச்சில் ஊறுது. அப்புறம் இதே மாதிரி 1 மாதம் பண்ணுறாரு. ஒவ்வொரு நாளும் மணி அடிக்கிறாரு, 10 நிமிஷம் கழித்து உணவு போகுது. ஸோ நாயோட வாயில எச்சில் சுரப்பு எப்படி நடக்குது அப்படிங்கிறத டெய்லி அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வர்றார். 1 மாதம் கழிச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த உணவு கொடுக்கறத நிறுத்திட்டு மணியை மட்டும் அடிக்கிறாரு. காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாயோட வாயில எச்சில் சுரப்பு அப்படிங்கிறது உணவை பார்க்காமலேயே மணியோட சத்தத்துக்கே எச்சில் சுரப்பு நிகழுது. நல்லா புரிஞ்சுக்கணும். உணவு சாப்பிட போகிறோன்னு நினச்சிக்கிட்டு அதோட வாயில எச்சில் சுரப்பு நிகழ ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் எப்போல்லாம் இந்த மணி சத்தம் கேட்குதோ அப்போல்லாம் அதோட வாயில எச்சில் சுரப்பு நிகழுது. உணவு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த டெக்னிக் மருத்துவ உலகையே புரட்டி போட்ட ஒரு ஆராய்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஆராய்ச்சி பல விஷயத்தில் யூஸ் பண்ணாங்க. மருத்துவ உலகம் மட்டும் இல்லை, இதை பிஸ்னஸ் உலகமும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணினாங்க, இப்போ ஒரு பொருளை உங்ககிட்ட விற்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நிறத்தை கொடுத்தாங்க. அந்த பொருளுக்குன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை உருவாக்குனாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த பொருளுக்கு உண்டான சுவை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொன்னாங்க. பல விஷயங்களை சொல்லி 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 ஒரு ஸ்டேஜில் உங்களால் அந்த பொருள் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற அடிமைத்தனத்தை உருவாக்குறது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ். எப்படி மணி அடித்தா நாய் வாயில எச்சில் சுரக்குதோ அதே மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையோ அந்த மியூசிக், அந்த இசையை கேட்டால் கூட, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட இசையை கேட்டால் கூட உங்களுக்கு போய் வாங்கணும்னு தோணணும். உங்களுக்கு போய் அந்த பொருளை வாங்கணும்னு தோணும். உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயத்துக்கு, கெட்ட விஷயம் சொல்ல முடியாது, இந்த மாதிரி விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. பட் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாமே. இப்போ தூக்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, இதே டெக்னிக்கை ஒரு கொரியன் ஆராய்ச்சி 2 பேரில் பண்ணியிருக்காங்க. 71 வயசு முதியவர், 27 வயசு இளைஞர். இவங்க 2 பேருமே 2 மாதங்களுக்கு மேலாக தூக்க மாத்திரை அவங்களோட மருத்துவ காரணங்களுக்காக அதை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு அந்த மருத்துவ பிரச்சனை சரியாயிடுச்சு. ஆனால் தூக்க மாத்திரை இல்லாமல் அவங்களால தூங்க முடியாமல் போச்சு. இப்போ இவங்களுக்கு இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது தூக்க மாத்திரை அப்படிங்கிறது உணவு, அந்த உணவை கொடுத்த உடனே தூக்கம் வருது, அது ரெஸ்பான்ஸு. இப்போ இதை கண்டிஷனிங் பண்ண போகிறோம். அதாவது தூக்க மாத்திரை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்த அவங்கள செய்ய வைக்கிறது. இந்த ஆராய்ச்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இயற்கை மருந்து ஒன்று, HHTன்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கை மருந்து. அது ஒன்றும் இல்லை, அது தாவரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு இயற்கை மருந்து தான். அதை ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க 10 நிமிஷம் கழிச்சு தூக்க மாத்திரை சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் தூங்குறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டே வராங்க. 10 நிமிஷம் முன்னாடி தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட மருந்து, 10 நிமிஷம் கழிச்சு ஒரிஜினல் தூக்க மருந்து, அதுக்கப்புறம் தூக்கம். இப்போ என்ன பண்ணிக்கிட்டே வராங்க, ஒரு 15 நாள் கழிச்சு
இந்த தூக்க மாத்திரை இருக்குது பார்த்தீங்களா, 10 நிமிஷம் கழித்து சாப்பிடக்கூடிய தூக்க மாத்திரையோட அளவை இப்போ 10 மில்லிகிராம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை 5 மில்லிகிராமாக குறைக்கிறாங்க. ஆனால் இந்த தாவர மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அதோட டோஸ் அதே தான். 10 நிமிஷம் முன்னாடி ஒரிஜினல் டோஸில் தாவர மருந்து சாப்பிட்றாங்க, 10 நிமிஷம் கழித்து 5 மில்லிகிராம் டோஸில் அந்த தூக்க மாத்திரையை சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஒரு 15 நாள் கண்டினியூ பண்ணுறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சிரமமாக இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு தூக்கம் வருது இந்த 2 குரூப்லேயுமே. அடுத்து 3வது ஸ்டேஜ் 1 மாதம் கழித்து இந்த 5 மில்லிகிராம் அப்படிங்கிறத 2.5 மில்லிகிராமாக இன்னும் 1/4 மாத்திரை அளவுக்கு மட்டும் சாப்பிட வைக்கிறாங்க. தாவர மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாத்திரையை மறுபடியும் ஒரு 15 நாள். இப்போது இந்த மாதிரி எப்போல்லாம் நம்ம டோஸை குறைக்கிறோமோ, மருந்தோட டோஸை குறைக்கிறோமோ, ஒரு முதல் 2 நாட்களுக்கு கஷ்டப்படுறாங்க பேஷண்ட்டு. அதுக்கப்புறம் ஆனால் தூக்கம் வந்துடுது. புரியுதுங்களா? இப்போ 45 நாள் ஆயிடுச்சு. அடுத்த 15 நாளைக்கு என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக இந்த தூக்க மாத்திரையை கட் பண்ணுறாங்க. வெறும் தாவர மருந்து மட்டும் கொடுக்குறாங்க. தூக்கம் வருதான்னு பார்க்குறாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கஷ்டப்படுறாங்க பேஷண்ட். ஆனால் அதுக்கும் அவங்க பழகிடுறாங்க. போக போக என்ன பண்ணுறாங்க, தூக்க மருந்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லையா, 2 மாதம் கழித்து இப்போ தாவர மருந்து இருக்கு இல்லையா, அதோட டோஸையும் குறைக்கிறாங்க. அதை பாதியாக குறைக்கிறாங்க 60 நாள் கழித்து. அதை இன்னும் பாதியாக குறைக்கிறாங்க 75 நாள் கழித்து. அதுக்கப்புறம் 90 நாள் கழித்து, அதாவது 3 மாதம் முடிவில் 2 மருந்தையுமே ஸ்டாப் பண்ணுறாங்க. அதாவது தூக்க மாத்திரையும் ஸ்டாப் பண்ணுறாங்க, தாவர மருந்தையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. பேஷண்ட்டுக்கு தூக்கம் வருதா? தூக்கம் வருது. 2 குரூப்லேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ண முடிஞ்சிருக்கு. அவங்களால தூங்க முடிஞ்சிருக்கு. இந்த பாவ்லோஸ் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த தியரியை வச்சு செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. கொஞ்சம் பேரில் செஞ்சப்பட்ட ஆராய்ச்சினாலும் இதுக்கு எஃபெக்ட் இருக்குதுன்னு தெரியுது. நாம் இதே விஷயத்த, இதே கண்டிஷனிங்கை அந்த தாவர மருந்து நம்மளுக்கு வேணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ தூக்கம் வரத்துக்கு தேவையான விஷயங்கள் என்ன தெரியுங்களா? பால், பாதாம், வாழைப்பழம். அது என்ன பால், பாதாம், வாழைப்பழம் அப்படின்னா அதெல்லாம் ட்ரிப்டோஃபேன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குங்க. மெலட்டோனின் அப்படிங்கிற விஷயம் சுரக்கிறதுக்கு உதவுதுங்க. இந்த மெலட்டோனின், ட்ரிப்டோஃபேன் இதெல்லாம் நம்ம தூக்கம், நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரத்துக்கு தேவைப்படக்கூடிய, நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய விஷயங்கள். ட்ரிப்டோஃபேன் இயற்கையான முறையில் நம்மளுக்கு இந்த பால் மூலமா, பாதாம் மூலமா, வாழைப்பழம் மூலமா கிடைக்குது. அப்படிங்கிறதுனால நாம் என்ன பண்ணலாம், இதில் ஏதாவது ஒன்று சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து அந்த தூக்க மாத்திரையை சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி அடிமையாகிட்டீங்க, அதுலேருந்து வெளியே வர முடியலன்னா இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். அந்த 10 நிமிஷம் கழித்து அதை சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிட்டு தூங்க போகலாம். போக போக ஒரு 15 நாள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாத்திரையோட டோஸை குறைச்சிக்கிட்டே வரலாம். எக்ஸசைஸுமே ஒரு விதமான கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி நல்ல ஒரு நடைப்பயிற்சி போங்க. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நடைப்பயிற்சி போங்க. 1 மணி நேரம் கழித்து அந்த மாத்திரையை சாப்பிட்டு தூங்குறீங்க. போக 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 என்ன பண்ணுறீங்க, அந்த மாத்திரையோட டோஸை குறைச்சிக்கிட்டே வாங்க. அரை மாத்திரை ஆக்குங்க, 1/4 மாத்திரை ஆக்குங்க, 15 நாளைக்கு ஒரு தடவை அப்படியே குறைச்சிக்கிட்டே வாங்க. ஆனால் எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் மாத்திரை சாப்பிட்லைனாலும் உங்களுக்கு தூக்கம் வரும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட், டோசேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, ஒரு 2 நாள் 3 நாளைக்கு தடுமாறுவீங்க. அந்த தடுமாற்றத்தை தாண்டிட்டிங்கன்னா உங்களோட முயற்சி வெற்றிகரமான முயற்சியாக மாறும். இது எந்த ஒரு மாத்திரைக்கும் பொருந்தும். ஸ்டீராய்டு மாத்திரையிலேருந்து கண்டிப்பாக 5 நாளைக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஸ்டீராய்டு மாத்திரை, ஸ்லீப்பிங் பில், தூக்க மாத்திரையா, இதையுமே நீண்ட காலத்துக்கு எடுத்துக்க வேண்டிய மாத்திரையே கிடையாது. அந்த பிரச்சனை இருக்கும்போது ஒரு சில நாட்கள் எடுத்துகிட்டு அதை நிறுத்திடணும். ஆனால் நிறுத்தாமல் 2 மாதத்துக்கு மேலெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடிமையாயிடுறோம். அப்போ அதுலேருந்து வெளியே வரதுக்கான டெக்னிக்கு இதுதான். டோசேஜ் குறைச்சிக்கிட்டே வரணும். அதே மாதிரி தான் அலர்ஜி தொந்தரவா, அலர்ஜி தொந்தரவுக்கு மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ மாத்திரையை சாப்பிடாமல் நம்மளுக்கு அலர்ஜி குறையிறதில்ல. இதுக்கும் இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிஷனிங் பண்ணுங்கள், நடைப்பயிற்சி, வாக்கிங், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த அலர்ஜி மாத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வாங்க. அரை டோஸு, 1/4 டோஸு குறைச்சிட்டே வாங்க. இது எல்லாத்தையும் டோட்டலாக உங்கள் லைஃப்லேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் நீக்கிடலாங்க. பாவ்லோஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பாவ்லோஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு மருத்துவ உலகத்துலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தேவைன்னா நான் அது தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன். பட் இது இந்த வீடியோவோட எஃபெக்ட் போயிடக்கூடாது. இதுதான் டெக்னிக்கு. இந்த மாதிரி மருந்துகளுக்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்கன்னா இந்த மருந்துகள்லேருந்து வெளியே வரதுக்கு இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிஷனிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்களாம் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரதுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உபயோகமான மருத்துவ தகவல்களை பார்க்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.